காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேட்பு மனுவில் வேட்பாளரை அங்கீகரித்தும் சின்னத்தை அங்கீகரித்தும் கையெழுத்திட அதிகாரம் வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் மனு அளித்திருக்கிறார். குறிப்பாக வேட்பு மனுவில் வேட்பாளரை அங்கீகரித்தும் சின்னத்தை அங்கீகரித்தும் கையெழுத்திட அதிகாரம் வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, ஓபிஎஸ் அளித்துள்ள அந்த மனுவில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு? கண்டிப்பாக, அதாவது தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பன்னீர்செல்வம் இந்த மனுவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் வழங்கியிருக்கின்றார். ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற ஒரு நிலையில இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக சந்திப்பதற்கு இந்த ஒரு சின்னத்தை ஒதுக்க வேண்டும், அல்லது இந்த சின்னம் எதிர்த்தரப்புக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில எதன் அடிப்படையில் இந்த சின்னமானது ஒதுக்கப்படுவதாகவும், அல்லது இந்த சின்னத்தை ஹோல்டு செய்துவிட்டு பொதுவான ஒரு சின்னத்தை இது தேர்தலுக்காக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் தானும் இந்த கட்சியில் இருப்பதாகவும் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில தனக்கு இந்த தேர்தல் தொடர்பான வேட்பாளர்கள் அந்த மனுவில் கையெழுத்திடுவதற்கான ஒரு அதிகாரத்தை வழங்க வேண்டும், அங்கீகரித்து இதற்கான அதிகாரத்தை வழங்க வேண்டும் எனவும் இந்த ஒரு கோரிக்கையானது இந்த தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜு, பொதுவா இப்போ மக்களவை தேர்தல் பணிகள்ல மும்முரமா தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருப்பாங்க. இப்படி இது போன்ற மனு அளிக்கப்படும் போது இது எத்தனை நாட்களுக்குள்ள பரிசீலனை செஞ்சு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க? கண்டிப்பாக, அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நீதிமன்றங்கள்ல வழக்கானது நிலுவையில் இருக்கின்றது. இது போன்ற ஒரு நிலையில தேர்தலை கருத்தில் கொண்டு உடனடியாக அவர்களுக்கு இந்த மாதிரியான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கப்படலாம். அல்லது அவர்கள் காலந்தாழ்த்து ஒரு பட்சத்துல சம்பந்தப்பட்ட தரப்பினர் அந்த மனுதாரர்கள் நேரடியாக சென்றோ அல்லது அவர்களை சென்று அணுகி இது தொடர்பான தாங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்கள் மீது எந்த நிலைமையில் நடவடிக்கையானது இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது, தற்போது எந்த நிலையில் அந்த இருக்கின்றது போன்ற விஷயங்களை நேரடியாக கேட்டறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் மனு அளித்திருக்கிறார். இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் அல்லது என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜீவ்குமார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.